லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளர் விஜய் டீனா. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம கூட இண்டோ மாடர்ன் அஸ்ட்ராலஜர் பாலு ஆனந்த் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக சார், நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேசலாம்னு இருக்கோம். அதாவது அக்ஷய திருத்தி. மக்களுக்கு வந்து அக்ஷய திருத்தி அப்படின்னாலே நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். இந்த அக்ஷய திருத்தினா என்ன சார்? அக்ஷய திருதியை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான சொல்லுடைய விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அக்ஷயம் என்றால் குறைவில்லாதது, நிறைவானது அப்படின்னு அர்த்தம். அப்போ திருதியை அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய திதிகளில் ஒன்று தான் திருதியை. அதுலேயும் குறிப்பாக சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறையில் வரக்கூடிய திருதியை, மூன்றாவது திதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த திருதியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த திருதியையில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்க்குறப்ப பல்வேறு சிறப்புகள் நிறைந்ததுனால இதை நம்ம அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்கிறோம். குறைவில்லாத செல்வத்தை கொடுக்கக்கூடிய திருதியை அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த அக்ஷய பாத்திரம் மாதிரியா சார்? கண்டிப்பாக. ஏன்னா அக்ஷயம் அப்படின்னாலே வரக்கூடியது, குறைவில்லாதது, அதை கொடுக்கக்கூடிய பாத்திரம், குறைவில்லாத உணவுப் பொருட்களை கொடுக்கறதுனால அதுக்கு அக்ஷய பாத்திரம்னு பேர். நமக்கு நல்லா இந்த கேள்வி கேட்டிருந்ததுனால நான் இப்படியே சொல்கிறேன். இலக்கியங்களில் மணிமேகலை அப்படின்னு நமக்கு ஒரு இலக்கியம் உண்டு. அந்த இலக்கியத்தில் மணிமேகலை கையில் அக்ஷய பாத்திரம் கிடைத்த நன்னாளாகவும் இந்த அக்ஷய திருதியை நம்ம பார்க்குறோம். இந்த அக்ஷய திருதியினுடைய சிறப்புகளில் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்க்குறப்ப, இந்த அக்ஷய பாத்திரத்தை மணிமேகலை மட்டும் கிடையாது, மகாபாரதத்திலும் கூட திரௌபதி சூரியனிடமிருந்து வேண்டி பெற்ற நன்னாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதியை தான். சூப்பர் சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இந்த வருடம் அக்ஷய திருதி எப்போ வருது சார்? இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2026 அக்ஷய திருதியாக இருக்குது. 20ஆம் தேதி வரைக்கும் திருதியை திதி இருக்கிறதுனால நம்ம 19-20 முற்பகல் வரைக்கும் நம்ம இந்த இதை எடுத்துக்கலாம். மகாபாரதத்துக்கும் அக்ஷய திருதிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா சார்? ஏற்கனவே ஒரு தொடர்பை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். மகாபாரதத்தை வியாசர் சொல்ல தொடங்கிய நாள் பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதியை தான். ஏன்னா எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு முதல் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயக பெருமான் தான் மகாபாரதத்தை எழுத ஆரம்பிக்கிறாரு. அவர் எழுத தொடங்கிய நன்னாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் தான். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாபாரதத்தில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய கதாபாத்திரம். சந்தனுக்கு மனைவியாகவும் பீஷ்மருக்கு தாயாகவும் வரக்கூடிய ஒரு புண்ணிய நதி தான் நமக்கு தெரிந்த கங்கை. இந்த கங்கை பூமிக்கு வந்த திருநாள் இருக்கு இல்லையா, அதுவே பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதியை நன்னாளில் தான். பகீரதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசன் தன்னுடைய முன்னோர்களுக்கு சாப விமோசனம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நெடும் காலமாக தவம் இருந்து சிவபெருமான் கிட்ட வரமாக வாங்கி கங்கையை பூமிக்கு கொண்டு வருகிறான். அதனால தான் பகீரத பிரயத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீண்ட ஆண்டுகளாக தவம் இருந்து கங்கை பூமிக்கு வந்த திருநாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதியை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரியனுடைய அருள் குறைந்திருந்த காரணத்தினால பாண்டவர்கள் வனவாசம் போயிருந்தாங்க. அப்படி வனவாசம் போகிற காலகட்டத்தில் அங்கிருந்த நாரத முனி என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாண்டவர்களுக்கு அக்ஷய பாத்திரம் இருந்ததுன்னா உங்களுடைய வறுமை இந்த இடத்தில் நீங்கும் அப்படின்னு சொன்னதுனால சூரியனிடமிருந்து வேண்டி அக்ஷய பாத்திரம் பெற்ற திருநாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதியாக வருகிறது. இந்து மதத்தை தாண்டி மற்ற சமயம்லையும் இந்த அக்ஷய திருதி வழிபாடு இருக்கா சார்? ஹிந்து சமயம் தவிர்த்து சமண சமயம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்திலையும் இந்த அக்ஷய திருதி நன்னாள் கொண்டாடப்படுது. அங்கே தீர்த்தங்கரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. லைக் நம்ம எப்படி குருமார்கள் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி சமணத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த குருமார்களுக்கு தீர்த்தங்கரர்கள் அப்படின்னு பெயர் உண்டு. அதில் ரிஷபநாதர் அவதரித்த திருநாளாகவும் அவருடைய கடும் துறவு 1 வருஷம் வரைக்குமே எதுவுமே சாப்பிடாம உணவு உண்ணாமல் இருந்த காலகட்டத்தில் அந்த உண்ணாத நோன்பை முடித்து வைத்த திருநாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதியை தான். அவர் கரும்புச்சாறு உண்டு அந்த விரதத்தை நிறைவு செய்தார் அப்படிங்கிற குறிப்புகள் நமக்கு கிடைக்கப்பெறுது. அக்ஷய திருதி வழிபாடு செஞ்சா வறுமை போகுமா சார்? கண்டிப்பாக அக்ஷய திருதி வழிபாடு வறுமையை நீக்கக்கூடிய வழிபாட்டு முறையாகத்தான் காலங்காலமாக பார்க்கப்படுகிறது. இதில் என்னென்ன சிறப்புகள்னு தெரிஞ்சுக்கிட்டா ஏன் வறுமை நீங்கும் அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்க முடியும். முதல் விஷயம், இந்த அக்ஷய திருதி நன்னாளில் தான் அன்னபூரணி தேவியை அவதரிச்சதா சொல்கிறாங்க.
அப்போ அன்னபூரணி அப்படின்னாலே நமக்கு வந்து உணவு பற்றாக்குறை இல்லாமல் இருக்கிறதுக்கு, வீட்டில் வறுமைனா முதல்ல எங்கே அது ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் தான். ஏன்னா உணவு அப்படிங்கிற விஷயம் ரொம்ப அடிப்படையானது. அந்த உணவு பற்றாக்குறை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அக்ஷய திருதியை அன்னைக்கு இறை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, குபேரன் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் ராவணன் கிட்ட இழந்து போனார். ஏன்னா ராவணன் பார்த்தீங்கன்னா குபேரனுக்கு வந்து சகோதரன் முறை வரும். அதாவது நம்ம பாஷையில சொல்லணும் அப்படின்னா பங்காளி முறை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பங்காளி சண்டை ஊருக்கு ஊருக்கு இருக்க தான் செய்யும். அப்படி பார்க்குறப்ப தன்னுடைய இழந்த ராஜ்யங்களையும் செல்வங்களையும் பெறுவதற்காக குபேரன் வழிபட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்ஷய திருதியை நன்னாள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நமக்கு எல்லாருக்குமே இந்த கதை வந்து சின்ன வயசுல கேள்விப்பட்டிருப்போம். குஷேலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இல்லையா, கிருஷ்ணனுடைய நண்பராக இருக்கக்கூடிய குஷேலன் ரொம்ப வறுமையில் இருக்கிறாரு. கிருஷ்ணனை போய் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருபடி அவல் எடுத்துட்டு போறாரு. அப்படி போகக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதியை. தன்னுடைய அவல் கொடுத்து தன்கிட்ட இருந்த வறுமை எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டின நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அக்ஷய திருதியை தான். கிருஷ்ண பரமாத்மா கொஞ்சம் அவல் எடுத்து தன்னுடைய வாயில் போட 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 என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குசேலனுடைய வீடு அப்படியே வந்து அரண்மனையாக மாறுது, நகைகள் சேருது, குவியல் குவியலாக பண மூட்டைகள் சேருது, எல்லாமே வந்து பார்க்குறப்ப பொற்குவியல்கள் சேருது, தங்க காசு சேருது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தோன்னே அருகில் இருக்கக்கூடிய சத்யபாமா நிப்பாட்டல அப்படின்னா மொத்த லக்ஷ்மி கடாட்சமும் குசேலன் வீட்டில் தான் அன்னைக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அருளாளர்கள் பதிவு செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த நன்னாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அக்ஷய திருதியை நன்னாள். அதனால தான் வறுமையில் இருக்கிற நிறைய கடன் இருக்கு, இஎம்ஐ இருக்கு, லோன் இருக்கு அப்படின்னு கடன் என்ன டேர்ம்ல இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரியான டேர்ம்ஸ்ல இருக்குன்னு சொன்னால் அவங்க வந்து வறுமை நீங்குவதற்காக அக்ஷய திருதியை வழிபாடு செஞ்சீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும்னு நம்பப்படுது. அக்ஷய திருத்தினாலே தங்கம் தானா? ஏன் தங்கத்தை தாண்டி வேற எதுவும் வாங்கக்கூடாதா? இது ஒரு நல்ல கேள்வி. நிறைய புரிதலை ஏற்படுத்த வேண்டிய பதிவு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அக்ஷய திருதின்னு சொன்னாலே தங்கம் மட்டும்தான் வாங்கணுங்கிற மாதிரி நிறைய விளம்பரங்கள் நம்மக்கிட்ட வர ஆரம்பிச்சிருச்சு. இதனுடைய உண்மையான தன்மை என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஆதிசங்கரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகான் நம்ம மண்ணில் வாழ்ந்திருக்கிறாரு. அவர் வந்து வீடு வீடாக சென்று யாசகம் பெறக்கூடிய சமயத்தில் ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவி ரெண்டே 2 பேர் தான். 2 பேருமே ரொம்ப வயசானவங்க. அவங்க வீடு எப்படிப்பட்ட வீடு அப்படின்னு பார்க்குறப்ப எல்லாருக்குமே தான தர்மங்கள் செய்து இப்போ இருக்கக்கூடிய சூழலில் அவங்களுக்கு எதுவுமே கையில் இல்லை, எதுவுமே யாசகம் யாரும் கேட்டு வந்தாலும் கொடுக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கிறாங்க. இப்படியான நேரத்தில் ஆதிசங்கரர் அவங்க வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு பபதி பிக்ஷாம் தேஹி அப்படின்னு கேட்குறாரு. அப்போ என்னத்தை கொடுக்குறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல, உணவும் இல்லை வீட்டில். அப்போ இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நெல்லிக்கனிகள் இருக்கு. 2 அதுவும் காய்ந்திருக்கக்கூடிய நெல்லிக்கனிகள் இருக்கு. இப்போ அந்த அம்மா என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னா ஒரு நெல்லிக்கனி கணவருக்கும் மற்றொரு நெல்லிக்கனி தனக்கும் அப்படின்னு எடுத்து வச்சிருக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் வந்து கேட்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா தனக்குன்னு இருக்கக்கூடிய அந்த நெல்லிக்கனியை எடுத்து ஆதிசங்கரருக்கு கொடுக்குறாங்க. உடனே ஆதிசங்கரர் பார்க்குறாரு, இப்படியான மனம் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு இப்படியான வறுமை இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுனால கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை பாடுகிறார். இது வந்து பார்த்தீங்கன்னா பொன் ஈர்ப்பு, தங்கம் ஈர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் தான் கனகஸ்தாரா ஸ்தோத்திரம். இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை அவர் பாடி முடிச்ச உடனே லக்ஷ்மி தேவி தோன்றி தங்க நெல்லிக்கனியா அந்த வீட்டுக்கு கொடுத்தாங்களாம். இதுதான் இந்த புராண கதையினுடைய அடிப்படை. அதாவது இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம கிட்ட இருக்கோ இல்லையோ யாராவது ஒருத்தவங்க உதவி அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நாம் செய்யக்கூடிய உதவியை தெய்வம் ஏற்றுக்கொண்டு நமக்கு உரிய வறுமையை போக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நம்பிக்கையே. இது காலப்போக்கில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதியை அன்னைக்கு நகை வாங்கினா நகை சேரும் அப்படின்னு நம்பிக்கையாகவே மாறுது. வாங்கலாம், தவறு கிடையாது. நகை மட்டும்தான் வாங்கணும் அப்படிங்கிறது வந்து விளம்பர யுக்தி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ என்னென்ன விஷயங்கள் வாங்கலாம் அப்படிங்கிறது நமக்கு அடுத்த சந்தேகமாக வரும். பொதுவாகவே வந்து அக்ஷய திருதியை அன்னைக்கு உப்பு, கல்லுப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி வாங்கலாம், தங்கம் வாங்கலாம், பால் பொருட்கள் வாங்கலாம். பால்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் முதல் செலவு அப்படிங்கிறது பாலுக்கானதாகவோ இல்லை தயிருக்கானதாகவோ இருந்ததுன்னா இன்னும் சிறப்பான விஷயங்களாக அமையும். இதெல்லாம் தான் வந்து பார்க்குறப்ப இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்கிறது. ஆனால் வந்து தங்கம் வாங்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. கிடையாது. ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். ஸோ அடுத்ததா அக்ஷய திருத்தி அன்னைக்கு வந்துட்டு நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யணும், செய்யக்கூடாது? இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அக்ஷய திருதியை நிறைய வளர்த்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கான புராண கதைகள் நம்மக்கிட்ட இருக்கு. அப்போ என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறப்ப முதல் விஷயம் இறை வழிபாடு செய்யணும். அதுவும் குறிப்பாக யாரை வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நாராயணராக வழிபாடு செய்யணும். இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறுமை நீங்குவதற்கான நிறைய விஷயங்கள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாடி வழிபாடு செய்யக்கூடிய நபர்களுக்கு
கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வறுமை நீங்குங்கிற நம்பிக்கை உண்டு. கனகதாரா ஸ்தோத்திரம் வந்து வடமொழியில் இருக்கிறதே, இதை தமிழ் மொழியில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவிஞர் கண்ணதாசன் வந்து தமிழ் மொழியில் எழுதியிருக்கிறாரு. பொன்மழை அப்படிங்கிற பேரில் இதை வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கிறாரு. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசு இல்லாத நேரத்தில் தான் கண்ணதாசன் இந்த பாட்டை எழுதியிருக்கிறாரு. எழுதி முடிச்சு அந்த இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ள முழுமை செய்வதற்குள்ளாக நிறைவடைவதற்குள்ளாக அவருக்கு எவ்வளோ பணம் தேவையோ அவ்வளோ பணம் வீட்டுக்கு வந்துச்சான். இது அவரே வந்து அவருடைய சுயசரிதையில் பதிவும் செஞ்சிருக்கிறார். அப்படி பார்க்குறப்ப எவ்வளவு சக்தி வாய்ந்து இருக்கக்கூடிய பாடல்னு பார்த்துக்கோங்க. இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தையோ அல்லது பொன்மழைன்னு சொல்லக்கூடிய அந்த பாடலையோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பாராயணம் செய்யலாம். சரி, வழிபாட்டு முறை இதோடு சேர்த்து வேறு ஏதேனும் செய்யணுமா அப்படின்னு கேட்டதுன்னா, பித்ருக்களுடைய வழிபாடு, உங்கள் குடும்பத்தில் வந்திருக்கக்கூடிய முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யலாம். அதுக்கப்புறம் தான தர்மங்கள் நிச்சயமாக செய்யணும். அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் சார் தானம் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் உணவுப் பொருட்கள் நிறைய தானம் கொடுக்கலாம். மற்றவங்களுக்கு பசியாற்றணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த நாளே உருவாகி இருக்கு. அப்படிங்கிறப்ப பிறருடைய பசியை போக்கி வைக்கலாம். ஏன்னா நீங்கள் நல்லா பாருங்க, என்ன கொடுத்தாலும் இந்த மனசு என்ன பண்ணும் அப்படின்னா, இது வேணும், இன்னும் கொஞ்சம் வேணும், நீங்கள் தங்கம் கொடுங்க, யாருக்காவது ஃப்ரீயாக ஒரு 10 கிராம் கோல்டு கொடுங்க, இன்னொரு 10 கிராம் சேர்த்து கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கும். இது மாதிரி நீங்கள் என்ன கொடுத்தாலும் மனிதனுடைய மனம் இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு சொல்லும். ஆனால் நீங்கள் உணவு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வயிறு நிரம்பிருச்சு அப்படின்னா அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? போதும் போதும் அப்படிங்கிற வார்த்தை வரும். இந்த போதுங்கிற வார்த்தை எந்த தானத்தில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னதானத்தில் தான் வரும். பிறருடைய பசியை போக்கும் போது வயிறு மட்டும் இல்லை, அந்த ஆன்மாவும் நம்ம வந்து வாழ்த்தும். அப்படி பார்க்குறப்ப அன்னதானம் நிறைய செய்யலாம். அதே மாதிரி முடியாதவர்கள் நீர்மோர் பந்தலாவது வைக்கலாம். வரக்கூடியவங்களுக்கு இது வந்து கோடை நேரம் அப்படிங்கிறதுனால நீர் மோர் பண்ணலாம். அதுக்கப்புறம் குடை தானமாக கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செருப்பு தானமாக கொடுக்கலாம். அருகில் இருக்கக்கூடிய முதியோர் இல்லங்கள், ஆதரவற்றோர் இல்லங்கள் இருந்ததுன்னு சொன்னால், அதே மாதிரி குழந்தைகளுக்கான இல்லங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். உங்களுடைய முதல் செலவாக அன்றைய நாளில் இந்த மாதிரியான தான தர்மங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னால் இன்னும் சிறப்பான விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு குழந்தைக்கான கல்வி தானம், அதாவது ஞான தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்விக்கான செலவில் ஒரு சிறிய தொகையாவது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏற்றுக்கொண்டீர்கள் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு எவ்வளோ வறுமை இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த ஆண்டுக்குள்ளாக நிச்சயமாக என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே கொடுக்கும். ஏன்னா பொதுவாகவே நமக்கு அப்படின்னு எதையுமே தேக்கி வச்சுக்காம கொடுக்க கொடுக்க ஊறக்கூடிய கிணறு மாதிரி தான். அந்த கிணறுல எப்படி வந்து நீர் இறைக்க இறைக்க ஊறுகிறதோ, அடுத்தவங்களுக்கு கொடுத்து பாருங்க, கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையானதை கண்டிப்பாக கொடுக்குங்க. அக்ஷய திருதி என்று இறை வழிபாடு செய்து முன்னோர்களுடைய ஆசி பெற்று முடிஞ்சால் உங்களால் தான தர்மங்கள் செய்ய முடிஞ்சது அப்படின்னு சொன்னால், யாராவது முயன்ற நபர்களுக்காவது தான தர்மங்கள் செய்யுங்க. படமாடும் கோயில் பகவர்க்கொன்றியில், நடமாடும் கோயில் நம்பர்க்கது ஆகா, நடமாடும் கோயில் நம்பர்க்கொன்றியில், படமாடும் கோயில் பகவர்க்கது ஆமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இறைவனுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவுமே மனிதனை வந்து சேராது. ஆனால் மனிதனுக்கு செய்யக்கூடிய உபகாரங்கள் எல்லாம் இறைவனை நேரடியாக சென்றடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. தான தர்மங்கள் செய்யுங்க. இந்த அக்ஷய திருதியை பொன்னான நாளாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். ஸோ அக்ஷய திருதியை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து தெளிவாக சொன்னீங்க சார். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.